எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராண்ட்மா லைஃப்பில் மீன் வறுவல் புதுமையான முறையில் செய்ய போகிறோம். வாழை இலை வச்சு அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 5 காஞ்ச மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, மிளகு, எள், சீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிறிதளவு புளி, உப்பு, மஞ்சள்தூள், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து அதை மீனில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை வறுக்க போகிறோம். கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் சவுந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் புளியும் அதிலே சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் அரைச்சது, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை மீன் மேலே தடவிட்டு அது வாழை இலையில் வச்சு மடித்து வறுக்க போகிறோம். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அதில் பூண்டு போட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது மீனில் தடவணும். அரைச்சிடல இதை அரைச்சாச்சு மிக்ஸி ஜாரில். இதை வந்து மீனோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இது 1 கிலோ 1.5 கிலோ மீன் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மீன் எல்லாத்தையும் மசாலா தடவி கலந்து வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு மீனை வறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா தடவிய மீனை எண்ணெயில் போட்டு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில் வடித்து திருப்பி வறுக்க போகிறோம். லைட்டாக பொரிச்ச மீனை நடுவில் வாழை இலை கட்டி திருப்பி நம்ம பொரிக்க போகிறோம். வாழை இலையில் மீனை வச்சு கட்டி அதை நம்ம திருப்பியும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரை ஆகி முடித்தோடனே நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த வாழை இலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வாழையோட சாரெல்லாம் அதில் மீனில் இறங்கி நம்மளுக்கு வாழையில் இருக்க சத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு தேவையான அந்த வாழை இலையோட இது நம்மளுக்கு நல்லது. அது கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ நான் அதை பிரித்து காமிக்கிறேன். இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரெடியானதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு போதும் வாழை. இப்போ இதை பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான்.